அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நாளை மிக அற்புதமான கிருஷ்ண ஜெயந்தி. இந்த ஒரு நாளில் நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய மிக எளிமையான ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதி தான் கிருஷ்ணர் அவதரித்தார். அதனால தான் அன்றைய நாளை கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமின்னு சொல்லிட்டு நம்ம வழங்குகிறோம். அப்படிப்பட்ட அந்த கோகுலாஷ்டமி இந்த மாதம் 26ஆம் தேதி, அதாவது நாளை திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. இந்த தினத்தில் நம்ம வீட்டில் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்கிற வழக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். யாராக இருந்தாலும் கிருஷ்ணரை நம்ம வழிபாடு பண்ணுறப்ப நமக்கு பலவித நன்மைகள் உண்டாகுங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ண ஜெயந்தியானது நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு எளிய ஒரு பரிகாரம் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கும், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக சரி பண்ணுங்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பதிவு தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலுமே தன்னையே மறந்து கிருஷ்ணான்னு ஒரு தடவை சொல்லி பாருங்களேன், நிச்சயமாக அவங்களுடைய நிலைமை புரிஞ்சு கஷ்டங்கள் தெரிந்து உடனே ஓடோடி வருவாராம் கிருஷ்ணர். இது பல புராண கதைகளை கூறப்பட்டிருக்க ஒரு உண்மையான ஒரு விஷயம். அப்படி நம்ம முழு மனதோடு யார் ஒருத்தங்க அழைக்கிறோமோ அதுதான் முக்கியம். நீங்கள் நம்ம நிறைய பரிகாரங்கள், நம்முடைய நிறைய ஸ்லோகங்கள், நம்ம என்ன செஞ்சுட்டும் வழிபாடுகள் பண்ணிட்டும் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சால் அது கண்டிப்பாக பலனளிக்காது. முழு மனதோடு ஆத்மார்த்தமாக நீங்கள் ஒரு முறை நாளைக்கு கிருஷ்ணான்னு கூப்பிட்டு பாருங்களேன், நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே போயிருங்க. நாளைக்கு கிருஷ்ணனை சின்னதாக நம்ம ஒரு பாதம் வச்சு வழிபாடுபடுவோம். அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை பலகாரங்கள் செஞ்சு வழிபாடுபட்டாலும் பரவாயில்ல. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைங்க சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை படிப்பு ரொம்ப டவுனாக இருக்குது, அப்படி ஏதாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு மாறி 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 வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்தால், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுவும் நாளை கிருஷ்ண ஜெயந்தியில் நிச்சயமாக கிருஷ்ணர் உங்களுடைய அந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்துருவார். நாளைக்கு பூஜைக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சுவாமிக்கு வெண்ணெய் நிவேதனமாக சாத்துவோம் பார்த்தீங்களா. அந்த வெண்ணெய் நீங்கள் மனசார நீங்கள் சுவாமிக்கிட்ட வச்சு உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லி நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டணும். இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக கிருஷ்ணான் எனக்கு தீர்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு முழு மனதோடு நீங்கள் சொல்லணும். சொல்லி முடித்தோன்னே அந்த வெண்ணெயை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு 6 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா. பெண் குழந்தையாக இருக்கலாம், ஆண் குழந்தையாக இருக்கலாம். 6 வயதுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு துளி அந்த வெண்ணெயை நீங்கள் அவங்களுடைய நாக்கில் தேய்ச்சி விட்டாலே போதும். இல்லாட்டி அவங்க அதை சாப்பிட்டுட்டா கூட போதும், வேறு எதுவுமே வேணாம். அந்த ஒரு சின்ன ஒரு இது நீங்கள் மட்டும் நாளைக்கு செஞ்சு பாருங்கள். இதை நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. வீட்டுக்கு வெளியில் அக்கம் பக்கம் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அது மாதிரி உங்களுக்கு தெரிந்த குழந்தைகள், அது மாதிரி 6 வயதுக்கு உள்ள குழந்தைகளுக்கு இந்த வெண்ணெயை நீங்கள் நாளைக்கு தானமாக கொடுக்கணும். இவ்வளோதாங்க. செஞ்சு மட்டும் நாளைக்கு பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுக்கு உள்ள எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கிருஷ்ணர் கண்டிப்பாக அதை பரிபூர்ணமாக நமக்கு தீர்த்து கொடுப்பார். நம்பிக்கையோடு இந்த வெண்ணெய் பரிகாரத்தை பண்ணுங்கள். நிச்சயம் கிருஷ்ண பகவான் நினச்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயம் தீரும். எதிர்காலமானது ரொம்ப சிறப்பாக அமையும். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பலனடையட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.